ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பார்சல் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கு. இப்போ நான் ஆன்லைன் ஆர்டர்ஸே எடுக்க வேணாம்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா உள்ளூர்லேயே நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. அப்படியே எடுத்தாலுமே எனக்கு ஒரு மாதம் டைம் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் எடுப்பேன். அவசரத்துக்கு அர்ஜெண்ட்டாக வேணும், ஒரு நாளில் வேணும், 2 நாளில் வேணும், ஒரு வாரம் 10 நாள் அப்படியெல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டர்ஸை நான் இப்போ எடுக்கிறதே இல்லை. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா எனக்கு 20 நாள் 25 நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே தான் கேட்டிருக்காங்க. எந்த அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்களோ அதை ஒரு முறை போட்டு பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு பேக்லேயுமே ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே அவங்க ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்புனாங்க. உண்மையாலுமே சொல்ல போனால் அந்த ப்ளவுஸே சுத்தமாகவே நல்லாவே இல்லை. ஃப்ரண்ட்டில் கழுத்து அகலம் இல்லை, ஒரு மாதிரி முன்கழுத்தெல்லாம் குறுகலாக வந்திருந்தது. கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேஃபில் இருந்தது. பேக் சைடு ரவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சேஃபே இல்லை, ஒரு மாதிரி இருந்தது. ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த காட்டன் சரி பார்த்திங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணியே 10 நாள் ஆயிடுச்சு. உடனே வந்திருந்தா அவங்க கேட்ட டைம் ஆகஸ்ட் 24லேயே நான் சென்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் என் கைக்கு கிடச்சது இன்றைக்கி தான் கிடச்சது. என்னால் இப்போதைக்கு தைக்க முடியாதா அப்படின்னு நான் சொல்லவுமே சரி ஓகே அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஹெவி ஒர்க்கு இருக்குது. 1ஆம் தேதிக்கு மேலே தான் யாருக்காக இருந்தாலும் தைக்கணும்.